நடந்த கூட்ட நெரிசல்ல இறந்த 41 பேரோட குடும்பத்துக்கு அரசு வேலைன்னு டிவிகே கவர்மெண்ட் பாஸ் பண்ண ஆர்டர் செல்லாது அப்படின்னு மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூலை 27 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அகேன்ஸ்டா ஸ்டேட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் போயிருந்தாங்க. அதுல ஸ்டேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலிசி டெசிஷன் எடுத்து ஸ்டேட் கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 162 கொடுத்துருக்காங்க. இதுல ஹைகோர்ட் எப்படி இன்டர்ஃபியர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்போசிங் கவுன்சில் ஒருத்தர் ஸ்டேட்டோட டிஸ்கிரிஷன்ல கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட எந்த பார்ட்டி காரணமா இருந்துச்சோ அந்த பார்ட்டி தான் இப்போ ஸ்டேட்ல ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல பாலிடிக்ஸ் எல்லாம் இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் மேலும் ஒரு கூட்ட நெரிசல் நடந்திருக்கு, அந்த விபத்துல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ கவர்மெண்ட் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. உதவி தொகையா கொடுத்திருந்தா அப்ஜெக்ட் பண்ணிருப்பீங்களா? நீங்க யார் ஒரு கவர்மெண்ட் பாலிசியை குவெஸ்டின் பண்றதுக்கு? இப்போ இறந்தவங்க அவங்க வீட்டுல சம்பாதிக்கிற ஒரே ஆளா இருந்திருந்தா அவங்க மகனுக்கோ மகளுக்கோ இல்ல மனைவிக்கோ அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த ஒரு வேலையை அரசு கொடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் கொடுத்த ஜியோ செல்லாது அப்படின்னு சொன்ன ஆர்டருக்கு இடைக்கால தடை போட்டிருக்காங்க. இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க.